என்னை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதானே உங்கள் எண்ணம். என்னை தோற்கடிப்பதாலே உங்களுக்கு கிடைக்கிற லாபம் என்ன? என்னை தோற்கடிப்பதாலே நீங்கள் எதை தூய்மைப்படுத்தப் போகிறீர்கள்? என்னை தோற்கடித்து விட்டால் உங்களுடைய எந்த கொடி வானத்திலே பறக்கப் போகிறது? துணிவோடு நீங்கள் இருப்பீர்களானால் பணத்தையும் கொடுத்து வெங்கடேச பெருமாள் படத்தை வைத்தார்களாம். ஆக உங்களுக்கு என்னை எதிர்க்க வக்கில்லை, வழியில்லை. 7 மலை ஏறி அவர் அழைத்துக் கொண்டு வருகிறீர்கள். பரவாயில்லை, அவர்தானே வருகிறார், வரட்டும். ஆக என்னை எந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறீர்கள்? ஒரு சாதாரண அரசியல் கட்சியில உள்ளவர் என்று கூட மதிக்கவில்லை. அண்ணாதுரையை தடுக்க வேண்டுமானால் 5 ரூபாய் கூட போதாது. தீராத வல்வரை எல்லாம் தீர்த்து வைப்பவரை கொண்டு வந்து அவன் படத்தின் மேல் 5 ரூபாயை வைத்து எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறீர்கள். அதை நீட்டுகிற பொழுது தாய்மார்களை கேட்கிறேன், உற்று அந்த படத்தை பாருங்கள். அந்த தெய்வம் எதற்காக 7 மலைக்கு அப்பாலே இருக்கிறது என்று எண்ணி பார்த்தீர்களா? நாட்டில் இருக்கிற அக்கிரமம் தாளமாட்டாமல் குறைவாக போயிருக்கிறது. யாரோ நல்லவர்கள் கஷ்டப்பட்டார்கள் அங்கே வரட்டும் என்பதற்காகத்தான் அங்கே போயிருக்கிறதே தவிர, நாட்டில் அக்கிரமம் இல்லை என்றால் நம்முடைய வரதராஜ பெருமாளை போல் ஊரோடு ஊராக இருந்திருக்க முடியும். நீங்கள் உங்கள் தொல்லை தாளமாட்டாமல் 7 மலைக்கு அப்பாலே இருக்கிறவரை மறுபடியும் அழைத்துக் கொண்டு வந்து அதர்ம காரியத்திற்கு நீ துணை செய் என்றால் உண்மையிலே துணை செய்வாரா? வெங்கடேச பெருமாள் படத்தின் பேரில் 5 ரூபாயை வைத்து அதை யாராவது வாங்கினால், வெங்கடேச பெருமாளிடத்திலே நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவர்கள் இதுவரையிலே கும்பிட்ட கோவிந்தனுக்கு அவர்கள் செய்கின்ற துரோகத்தை போல் கோவிந்தனேது கோபாலனேது என்று பேசுகின்றவர்கள் கூட அவ்வளவு துரோகம் செய்ததில்லை என்பதை அருள் கூர்ந்து எண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். கற்பூரத்தை கொளுத்து கோயிலில் அடித்துவிட்டு 4 ரூபாய் நான் வாங்கியதில்லை என்று பொய்ச்சத்தியம் செய்பவனை கூட சாதாரணமாக கருதலாம். வெங்கடேச பெருமாள் படத்தை வைத்து அதன் பிறகு 5 ரூபாய் நோட்டை வைத்து அதை எடுக்கப் போகிற நேரத்தில் தாய்மார்களும் பெரியவர்களும் ஒரு தடவை முகத்தை பாருங்கள். வெங்கடேச பெருமாள் எதற்காக இருக்கிறார் என்பதை பாருங்கள். 5 ரூபாய் நோட்டு வாங்கி கொடுக்கவா இருக்கிறார்? கைகால் பிடிப்பு வந்தால் அவரை கும்பிட்டால் நீங்கும் என்கிறார்கள். புத்தி கோளாறு ஏற்பட்டால் அவரை கும்பிட்டால் நீங்கி என்கிறார்கள். சொத்து இல்லாதவர்கள் அந்த கோயிலுக்கு போய் வந்தால் அற வழியிலே சொத்து சம்பாதிக்கலாம் என்கிறார்கள். பக்தர்கள் பல மாதிரி அதை பற்றி சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தேவதையை கொண்டு